கரூர்ல மிகப்பெரிய துயரம். 40 உயிர்கள் போய் கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 3 நாட்களுக்குள்ளாக விஜய் வாய் திறக்கல. இப்ப 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. சரி, 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஏதோ ஒரு ப்ரெஷர்ல, பதட்டத்துல வீடியோ பேசாம இருந்தாரு, விஜய் வாய் திறக்காம இருந்தாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு, தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொள்வாரு, கட்சி அதுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியெல்லாம் எதிர்பார்த்து நம்ம அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சினிமாக்காரன், இவன் எந்த அளவிற்கு இவன் அரசியல் கட்சி தலைவனாக இல்லை, தாவேக்காரோட தலைவனா இல்லை, மனுஷனாக இருக்கவே தகுதி இல்லாதவன் இந்த விஜய் அப்படின்றத தன்னுடைய பேச்சின் மூலியமாக, இந்த வீடியோவின் மூலியமாக விஜய் நிரூபிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி ஒரு மனுஷனால 41 பேர் உன்னை நம்பி வந்தவன், குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் உன்னை நம்பிதான் வந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துல உன்னுடைய தற்கூரித்தனத்தினால 41 பேர் இன்னைக்கு அவன் குடும்பம் நடு தெருவில் நிற்குது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், 2 குழந்தைங்க, வாய் பேச முடியாத ஒரு தாயினுடைய பிள்ளை, கண் தெரியாயினுடைய ஒரு தாயினுடைய பிள்ளை, ஒரு கணவனுடைய மனைவி, ஒரு 1.5 வயசு குழந்தை வாயில மிதிச்சு கொண்டு இருக்காங்க. இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. இவ்வளவை பார்த்ததற்கு பிறகாகவும் ஒரு தற்குறியால இப்படி பேச முடியும் அப்படின்னா குறைந்தபட்ச ஒரு மனசாட்சி இருக்குதா? இதுல அவன் சொல்றான், வீடியோல என்ன சொல்றான், நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நடக்கக்கூடாது நடந்துருச்சா? சரி, அதுக்கு உன் கூடத்துல நடந்துச்சு. தார்மீக பொறுப்பேற்று நான் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அந்த தன்மை இவங்கிட்ட இருக்குதா? இது வரைக்கும் இந்த வீடியோல ஒரு இடத்துலயாவது இதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம், பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறானா? இல்ல. நடக்கக்கூடாது நடந்துருச்சான். நான் அந்த இடத்த விட்டு எப்படி வருவேன், நானும் மனுஷன் தானே, நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன், நாங்க போனா திரும்ப ஏதாவது அசம்பாவிதமோ வேற ஏதாவது ஒரு சம்பவமோ நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் போகல. டேய், நீ தலைவனா? அந்த சம்பவம் நடந்த உடனே என்ன செய்ய ஏது செய்யணும்னு தெரியாம அலறி அடிச்சு ஓடிட்ட. நீ கேட்டா நாங்க போன வேற ஏதாவது நடக்குது. வேறனா என்ன நடக்கும்? பவுன்சர்ஸ் உனக்கு பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க, உனக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா Z செக்யூரிட்டியா ஒய் செக்யூரிட்டியா அது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை உனக்கு பாதுகாப்பு நிக்கிறாங்க. இப்ப இதையும் மீறி உன்னை யாரு எவன தொட போறாங்க? என்னமோ ஏதோ தனியா போயிட்டு தனியா வர்ற மாதிரி. இவ்வளவு செக்யூரிட்டி இருந்ததுக்கு பிறகாகவும் கூட உன்னால போக முடியல அப்படின்னா உனக்கு மனசு இல்லை. அங்க போய் அங்க நிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஏன்? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகன், சீப் ஆக்டர் நீ. அவ்வளவுதான். மக்களுடைய வலியோ, வேதனையோ, கவலையோ, துன்பமோ, துயரமோ, அவங்க படக்கூடிய கஷ்டங்களோ, அவங்களுடைய இழப்போ ஒன்னும் உனக்கு தெரியாது. ஆஃப்டர் ஆல் யுவர் அன் ஆக்டர். சினிமால காசை வாங்கிட்டு நடிகை கூட ஆடக்கூடிய ஒரு கூத்தாடி. நீ கூத்தாடியா இருக்கிறதுனால உனக்கு அந்த மக்களுடைய வழி தெரியல, நீ போகல. உண்மையிலேயே அரசியல்வாதியாகவோ, மக்களுடைய வழி தெரிந்தவனாகவோ, ஒரு மக்கள் தலைவனாகவோ, உண்மையிலேயே நீ இவ்வளவுதான் தலைவன், இது இந்த ரேஞ்சுக்கெல்லாம் விட்டுருங்க. உண்மையாகவே நீ ஒரு சரியான ஒரு மனிதனாக, மனிதாபிமானம் உள்ள ஒரு சாமானிய மனிதனாக நீ அந்த இடத்துல யோசிச்சிருந்தன்னா கரூரை விட்டு நீ வெளியே போயிருக்க மாட்டேன். அங்கிருந்து களத்தை விட்டு ஓடி போட்டு ஒரு பயந்தாங்கோலி நீ வசனம் பேசுற. சரி, போனலடா, நீ போயிட்டடா, திருச்சி ஏர்போர்ட்ல பிரஸ் மீட்டை சந்திக்க வேண்டியதுடா, என்னடா உனக்கு பிரச்சனை? அதுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போதா? சரி, திருச்சியில சந்திக்கல, சென்னையில சந்திக்க வேண்டியது தானே? திருச்சியில சந்திக்கல, சென்னையில சந்திக்கல. நேற்றுக்கு 9 மணி நேரம் ரூம் போட்டு யோசிச்சிருக்கேன் இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு. இந்த மயிறு வீடியோவை, இந்த 4 நிமிஷம் விட்டுருக்கல, இந்த வீடியோவை சனிக்கிழமை சம்பவம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை விட வேண்டியதானடா, திங்கக்கிழமை விட வேண்டியதானே? ஏன் 3 நாள்? ஏன்னா நேற்று டேக் எடுத்திருக்கேன், எமோஷனலா பேசி கரைச்சி இது எப்படி பண்ணலாம்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, அந்த ஸ்கிரிப்டை நீ மனப்பாடம் பண்ணி, அந்த மனப்பாடத்தை டேக்கா எடுத்து, அதை நேற்றே நீ ரிஹர்சல் பார்த்துருக்க பட்டணப்பாக்கம் வீட்டில். அந்த டேக் வரல அப்படின்ன உடனே ராத்திரி போல நல்ல ட்ரைனிங் எடுத்து இன்னைக்கு வீடியோ வெளியிட்டு இருக்க நீ. சரி, நீ ஓடிட்ட, உன் கட்சிக்காரன் எங்கடா போனா? எங்க போனா? ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன், இந்த அல்ட்ரா சில்ற டிக்கெட்டுகள்லாம் எங்க போச்சு? திடீர் பாலிட்டிஷியன்ஸ் எங்க போனாங்க? அவங்க போனாலும் அசம்பாவிதம் நடக்க போதா? களத்துல ஒருத்த இல்ல, கிளை செயலாளர் தொடங்கி மாநில நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு அணில் குஞ்சல் அங்க இல்ல கரூர்ல. உன் கட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உன் கட்சி கூட்டின கூட்டத்துல 41 உயிர் இருக்குது, 100கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா உன் கட்சியை தவிர்த்து அத்தனை கட்சி இருக்குது. ரத்தம் கொடுத்தது அவங்க, மருத்துவ உதவிகளை பார்த்துக்கிட்டது அவங்க, இன்னப்பிற உதவிகளை பார்த்துக்கிட்டது அவங்க,
இறந்த பிணத்து மேல ஒரு 100 ரூபாய் மாலை உன் கட்சிக்காரனால உன்னால போட முடியாது அப்படின்னா நீங்க அரசியலுக்கு வந்து மயிர புடுங்க போறீங்களா? மயிர புடுங்க போறீங்களா நான் கேட்கிறேன். ஒருத்தன் இழப்பப்ப நீ வரல அப்படின்னா நீ எதுக்குடா அவங்க கூட நிப்ப? இதை உன்னால சமாளிக்க முடியல அப்படின்னா நாளை பின்ன உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் வருது, நீ ஒரு எம்எல்ஏ எம்பி சிஎம்ஏ ஆகிறன்னு வையன், நாளை பின்ன தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒரு பிரச்சனை ஒரு அசம்பாவிதம் அப்படின்னா நீ தமிழ்நாட்டை விட்டு ஓடுவியா மாட்டியா? நீ கரூரை விட்டு ஓடினவன் ஓடிடுவேன். ஓடுகாலி போயிலுங்க. நீங்க மாவட்ட ஆபீஸ்ல இருந்து அத்தனையும் பூட்டி கிடக்குது. 2 நாளா தலைமறைவா இருக்கான் புஷி ஆனந்த், தெய்வம்லாம் ஆத ஒரிஜினல்லாம். ஏன் ஒரு வழக்கு வாங்கி உள்ள போக வேண்டியதானே? 41 உயிர் போயிருக்குது. 10 நாள் ரிமாண்ட் ஆகு, ஜெயிலுக்கு போயிட்டு வா. அவ்வளவு வலிக்குதோ உங்களுக்கு? போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தானே போட போறாங்க. அதுல உள்ள போகிறது கூட உங்களுக்கு அவ்வளவு தயக்கம். இது எப்படி எப்படியெல்லாம் நியாயப்படுத்துறான் பாருங்க. நான் 5 மாவட்டத்துக்கு கூட்டத்துக்கு போனேன், ஆனா எங்கேயுமே இந்த சம்பவம்லாம் நடக்கல. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூர் மக்கள் ஒவ்வொன்றையும் சொல்லும் போது எனக்கு கடவுளே இறங்கி வந்து எல்லாத்தையும் சொல்றது போல இருக்குது. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா? கரூர்ல மட்டும் இந்த சம்பவம் நடக்குதான். இந்த சம்பவம் திருச்சியில நடந்திருக்க வேண்டியது, நாகப்பட்டினத்துல நடந்திருக்க வேண்டியது, அரியலூர்ல நடந்திருக்க வேண்டியது. எல்லா ஊரு இன்னும் சொல்ல போனா உன்னுடைய மாநாடு 2 மாநாட்டிலையும் இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டியது. அங்கெல்லாம் உயிர் பலி மட்டும்தான் ஆகல. மாநாட்டு திடல்ல 2 உயிர் போச்சு. மத்த இந்த அத்தனை கூட்டத்திலையும் உயிர் போகிறதுக்கான 100% சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. நல்வாய்ப்பாக நடக்கல. உன் தொண்டை முதல்ல குறைந்தபட்சம் உன் பேச்சை கேட்கிறானடா விஜய், உன் பேச்சை கேட்கிறான். அவன் டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது, போஸ்ட் கம்பியில ஏறுறது, ஏடா லைட் ஆஃப் பண்றாங்க, கரண்ட் கட் பண்றாங்க. கட் பண்ணலாம் 100 செத்து போயிருப்பானுங்கடா. ஏடா குறைந்தபட்சம் ஒரு மூளை உள்ளவன் டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவானா எவனாவது? கரண்ட் அடிக்குமே, அதுல போன செத்து போயிருவோமே அப்படின்னு குறைந்தபட்ச புரிதல் இல்லை. ஏன்னா கரூர்ல மட்டும் எப்படி சம்பவம் நடந்துச்சு? கரூர்ல மட்டும் நடந்துச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. மற்ற இடத்துல நடக்கலையேன்னு. எல்லா இடத்துலயும் நடந்திருக்க வேண்டியது. நாமக்கல்ல இருந்து கரூருக்கு பஸ்ல வர்றல, வரும்போது மூஞ்சி, இது ஒரு மூஞ்சி, அதை காட்டி தொலைஞ்சா என்ன அவங்ககிட்ட? அதை பாக்குறதுக்கு தானே அந்த நாய்கள் தவியா தவிச்சு கிடக்குது. இந்த மூஞ்ச பாக்குறதுக்கு சட்டம் மூடிட்டு வர்ற நீ. ஏன் நாமக்கல்ல உள்ள கூட்டம் உனக்கு கரூருக்கு வரணும்? கரூர்ல உனக்கு கூட்ட ஷெடியூல் நீ கொடுத்தது எப்ப? டிசம்பர்ல தானே. ஏன் மாத்துற நீ? கரூர்ல திமுக 30 விழா மாநாடு நடத்திட்டு போறாங்க. அது அவங்க கட்சி கூட்டம். உன் கட்சி கூட்டம் வரப்போ நீ ரவுண்ட் வரப்ப நடத்திக்க. ஏன்னா நீ வந்து இங்க பலத்தை காமிக்கணும் அப்படின்ற உன்னுடைய இன்டென்ஷன் பிரைமா ஃபேசி இஸ் கிளியர்லி மேட் அவுட், தெளிவாக தெரியுது. அப்ப நீ கூட்டத்தை கூட்டணுன்றதுக்காகவே அங்கிருந்து வந்திருக்க. சரி வந்தல்ல, வரும்போது சாலையில எந்தெந்த வித்தைகளை காட்டிட்டு வந்தானுங்க. ஹைவேல வர்ற நீ ஆப்போசிட் சைடு ரோட்ல வந்து ட்ரக்க மறிக்கிறானுங்க. அவ்வளவு பெரிய இடையூறு சாலை முழுக்க. நீ வண்டியில வரும்போதே உன் கூட அவங்க செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. போறது ட்ரிபிள்ஸ், தலையில ஹெல்மெட் இல்ல, வண்டிக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறேன்னு 2 பேரும் மோதி உன் சக்கரத்துக்கு கீழே போனானே. அது என்ன செந்தில் பாலாஜி செஞ்சுதான் ஆச்சா? இங்க யாரும் செந்தில் பாலாஜி வக்காலத்து வாங்கல. அவனுக்கு இதை வச்சுட்டு பின அரசியல் செய்யறாங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த சம்பவத்துக்கு நீங்க பொறுப்பேற்க மாட்டிருக்கிற பத்தியில அதுதான் கடுப்பு. அப்ப எத்தனை மணிக்கு உனக்கு ஷெடியூலு? காலையில 8:45 நீ எங்க பேச வேண்டியது? நாமக்கல்ல பேச வேண்டியது. நீ வீட்டை விட்டு கிளம்பும் போது 9 மணி சென்னைக்கு. கேவலம் இல்லையா இது? அப்படி என்ன நினைக்கிற? நம்ம தொண்டை நமக்கு சினிமா கால் ஷீட் கொடுக்குற மாதிரி நம்ம போறப்பதான் எடுப்பாங்க. அந்த அந்த நினப்பு தானே இது. அதுதானே வருது அரசியல்ல. அப்ப 12 மணிக்கு நீ நாமக்கலுக்கு போக வேண்டியவன் நீ 7 மணிக்கு ராத்திரி போய் நிக்கிற. நீ 12 மணிக்கு வருவேன்னு அவன் காலங்காத்தால சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒண்ணும் செய்யாம உட்காந்துருக்கான். இவன் களைப்புல இந்த சம்பவம் ஏற்படுமா ஏற்படாதா? அன்னைக்கு சம்பள நாள்னு சொல்றாங்க, சனிக்கிழமை. 12 மணிக்கு வந்து பேசிட்டு போயிருந்தீங்கன்னா அவன் வேலை வெட்டிக்கு போயிருப்பான். கொஞ்சம் பாதி கூட தான் அதுல வந்திருக்கும், அப்படியே கலைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு உயிர் போயிருக்காது. நீ 7 மணி நேரம் தாமதப்படுத்துற. இதுல அடுத்து வந்து பேசுறான், நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க கூட்டம் நடத்தினதை தவிர வேற என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்க கட்சிக்காரங்க எல்லாம் கைது பண்றாங்க, எங்க சோசியல் மீடியால இயங்கக்கூடிய தோழர்களை கைது பண்றாங்க அப்படின்னு வீடியோ போடுற. நீ உனக்கு தரப்பட்ட இடத்துல பேசுன, தரப்பட்ட நேரத்துல பேசுனியா? அந்த பாயிண்ட்டுக்கே வரமாட்டேன். நீ உனக்கு தரப்பட்ட நேரம் என்ன? நீ சொன்ன நேரம் என்ன? 12 மணி தானே பகல்ல. எப்பறம் 7 மணிக்கு வருவ? 12 மணிக்கு கூட்டங்க. ஒரு மணி நேரம் தாமதம் ஆகும், இயல்பு, மாற்றுக்கிறது இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அட்லீஸ்ட் 3 மணிக்கு நீ பேசியிருக்க வேண்டாமா? 7 மணிக்கு வர்ற. அப்ப எல்லா தவறையும் இவங்க மேல வச்சு போட்டு கான்ஸ்பிரசி தியரி பேசுறானுங்க. அப்படி நடந்திருக்கும். இப்படி ஏன்டா ஓடி ஒளிஞ்சிங்க? நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? 2 நாளா ஏன்டா வாய மூடிட்டு இருந்தீங்க? போக வேண்டியது தானே. பத்திரிகையாளர் சந்தி, பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணு, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போ, ஹைகோர்ட்ல போ.
தூக்கி போடு இந்த ஆதாரம்னு அதை விட்டு போட்டு அப்ப என்னடான்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இங்கேயும். கடைசியில வீடியோ முடிக்கும் போது பஞ்ச் டைலாக், இதுலயுமாடா பஞ்ச் டைலாக், இந்த வீடியோலையுமாடா. ஒரு வருத்தம் தெரிவிக்கல சிஎம் சார், நீங்க ஏதாவது தனிப்பட்ட பகை இருந்துச்சுன்னா அதை எம்எல்ஏ காட்டுங்க. நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், எங்க இருக்கேன் கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு பெரிய விஷயம் போலீஸுக்கு. என் ரசிகர்கள் கிட்ட தொண்டர்கள் கிட்ட காட்டாதீங்க. இந்த டைலாக் மாதிரி தேவையா இங்க? தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய பெரிய தவறு அதுதான். நீங்க இவன் மேல எஃப்ஐஆர் போட்டுருக்க வேண்டாமா? அக்யூஸ் நம்பர் 1 அண்ணன் சீமான் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்குவாங்க, நம்ம அனுமதி வாங்கி நடத்துவோம், காவல்துறை பெர்மிஷன் நடத்துவோம். 10 மணி வரைக்கும் கூட்டத்துக்கு அனுமதினு கொடுப்பாங்க. 10:01 10 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, வழக்கு. யார் தெரியுமா ஏன் அக்யூஸ்டு? அண்ணன் சீமான். கரூர்லயோ திருச்சியிலயோ தமிழ்நாடு முழுமைக்கு வழக்கு. இந்த ஒரு வழக்கை ஏவன அண்ணன் வாங்கிட்டாருன்னா ஒவ்வொரு வாய்தாக்கும் 1 மாசத்துக்கு ஒருத்தர் அங்க போகணும் நீதிமன்றத்துக்கு. எவ்வளவு வழி! அப்போ 1 நிமிடம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு அதிகமாக அங்க கூட்டம் பேசிட்டாருன்னு 1 நிமிஷம் அதிகமா பேசினதுக்காக அண்ணன் சீமான் மீது வழக்கு. அக்யூஸ் நம்பர் 1 அண்ணன் சீமான். இப்படி எல்லாம் வழக்கு போட்டதுல தமிழ்நாடு காவல்துறை. 1 நிமிஷத்துக்கு அக்யூஸ்ட் ஏவன் போடுவீங்க அப்படின்னா இந்த பரதேசி விஜய் 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கான். இவன் மேல ஏங்க வழக்கு போடல? அந்த வழக்கு போட்டிருக்கீங்கல்ல கரூர் டவுன் காவல் நிலையத்துல, எஃப்ஐஆர் நம்பர் 855/2025 3 பேர் மேல போட்டிருக்கீங்க. கரூர் மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் 2வது, சிடி நிர்மல்குமார் 3வது, A1 A2 A3. இதுல ஏங்க ஆதவர்ஜுனா பேர் இல்ல? ஏங்க விஜயனுடைய பேர் இல்ல? ஏங்க ஜானாரகேசாமி பேர் இல்ல? ஏன் இவங்க 3 பேரும் தப்ப விட்டீங்க? விஜய் பேரை சேர்த்திருக்க வேண்டாமா எஃப்ஐஆர்ல? இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஒரு பதிவு போடுறாரு. கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக, தாவேகாவுடைய தொண்டர்களை உசுப்பிவிடக்கூடிய விதமாக ஒரு பதிவு போடுறாரு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் வசனம். அதுல என்ன போடுறாரு? பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி, இலங்கையில நடந்த மாதிரி புரட்சி வெட்டிக்கும். இதுக்கெல்லாம் வந்து இன்சைட்டிங் ரியாலிட்டி நீங்க கேஸ் போட மாட்டீங்க. அப்ப ஆதவர்ஜுனா மேல அந்த கூட்டத்துக்கும் கேஸ் இல்ல, இந்த பதிவு போடுற இதுக்கும் கேஸ் இல்ல. எஃப்ஐஆர்ல இருந்து 2 பேரையும் காணும், ஆதவர்ஜுனா பேரையும் விஜய் பேரையும். எப்படி தப்பிக்க விடுறீங்க? என்ன பேக்கரி டீலிங் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும்? இது கேள்வி எழுமா இயலாதா? புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் கேஸ் போட்ட, சிடி நிர்மல்குமார் இணை துணை பொதுச் செயலாளர் கேஸ் போட்ட, அந்த மாவட்ட செயலாளர் அனுமதி பெர்மிஷன் லெட்டர் கொடுத்தது அவன் மேல ஏன் கேஸ் போட்ட? விஜய் தலைவர்ல கேஸ் போட வேண்டாமா? அது மாதிரி தேர்தல் இந்த பிரச்சார குழு பொதுச் செயலாளர்ல ஆதவர்ஜுனா கேஸ் போட வேண்டாமா? வியூக வகுப்பாளர்ல ஜானாரகேசாமி கேஸ் போட வேண்டாமா? என்ன லாபி உங்களை தடுக்குது? ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார் லாட்ரி மார்டின் கொடுத்த அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல திமுகக்கு 550 கோடி கொடுத்தாரு, அந்த விசுவாசத்துக்காக போடாம இருக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது டிமாண்ட் பேசி இருக்கிறதா திமுக? ஏன் எஃப்ஐஆர்ல அவன் பேரை சேர்க்கல? அவன் நக்கலா வந்து பேட்டி கொடுத்துட்டு போறான் கார்ல உட்காந்துட்டு, எனக்கு இது பெரிய துயரம் அப்படின்னு. ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல? அப்ப உங்களுக்குள்ள என்னடா டீலிங்கு? இந்த கேள்வி எல்லாம் எழுதுல. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் தமிழ்நாடு கண்டிராத எந்த கட்சியினுடைய பரப்புரையிலையோ பேரணியிலையோ இத்தனை உயிர்கள் 41 உயிர் போனதெல்லாம் தமிழ்நாடு வரலாற்றிலே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தார்மீக பொறுப்பேற்று நாங்க பொறுப்பேற்கிறோம், இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், இனிமேல் இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தானா நீ உண்மையால தலைவன்டா. அதை விட்டு போட்டு டயலாக் பேசிட்டு உட்கார்ந்துருக்கான். டயலாக். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இவனை புரிஞ்சுக்கிறணும். நான் முன்னையே சொன்ன மாதிரி இவன் முதலமைச்சராகுவதற்கோ தாவேகாவுடைய கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கோ ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கோ கூட லாக்கி இல்லாதவன் இல்லை. மனிதனாக இருக்கிறதுக்கே இந்த விஜய் லாக்கி இல்லாதவன். இவனை நம்பிக்கிட்டு இன்னும் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் குஜைன்ட்டு சினிமா மோகத்தை விட்டு ரசனையை விட்டு வெளியே வந்து தொலைங்கடா. அதனாலதான் அத்தனை பிரச்சனையும் நம்ம அப்ப இருந்து படிச்சு 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 சொன்னோம். நீங்க தற்குறிகளா இருக்கிறீங்க, இப்படி இருக்காதீங்கடா, போஸ்ட் கம்பியில ஏறாதீங்க, கட்டுப்பட்டு நடங்க, மரத்து மேல ஏறாதீங்க இப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பூமர் அரசியல் பொறாமையில பேசுறோம், விஜய் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில பேசுறோம், தாவேகாவுடைய வளர்ச்சி பொறுக்காம பேசுறோம். அப்படிலாம் பேசுனீங்கல்லடா, நார்மலைஸ் பண்ணீங்கல்ல, இவனுக்கு செய்யற அத்தனை அட்டூழியத்தையும் நார்மலைஸ் பண்ணீங்கல்ல, அதனுடைய விளைவு தான் 41 உயிர். இதுக்கப்புறமா அடங்குறானுங்களான்னு பாருங்க, அடங்க மாட்டானுங்க, அடங்கவே மாட்டானுங்க. அப்ப ரசிக வெறி, ரசிக மோகம், சினிமா வெறி. இந்த 41 உயிருக்கு முதன்மையாக காரணம் இருக்க வேண்டியது, பொறுப்பு இருக்க வேண்டியது விஜய், அவருடைய தற்குறி தொண்டர்கள். அதுக்கப்புறம் இந்த தற்குறிகளுக்கு ரோட்ல இந்த கூட்டம் நடத்துறதுக்கு, இந்த பேரணி போறதுக்கு, அறிவிக்கப்படாத ரோட் ஷோ நடத்துறதுக்கு, இது எல்லாத்துக்கும் அனுமதிச்ச தமிழ்நாடு அரசு, அதனுடைய காவல்துறை, இவங்க தான். அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு.
அவங்களுக்குள்ள என்ன டீலிங்கோ தெரியல. நீங்களாம் ஒரு அரசியல் கட்சி, நீங்களாம் அரசியல் வரல, நீ எவன்டா அழுதது? எவன் அழுதது? தமிழ்நாடு அரசியலுடைய சாபக்கேடு தாவேக்கா.